ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறாரு பாருங்க, ஒரு வசனம் அப்படியே ஞாபகத்தில் வருது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறவர். பதில் செய்கிறவர் அவர். நீங்களும் நானும் இந்த காரியத்துக்கு பதில் செய்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த யோசனை இன்னைக்கு விட்டுருங்க. யோசனையில் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் சொல்லுகிறார், நான் தான் பதில் செய்வேன், நீ பதில் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த காரியத்தை இவர்கள் எனக்கு செய்திருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு இந்த காரியத்துக்கு பதில் செய்ய போறேன்னு சொல்லி ஏதாவது முயற்சி எடுக்கன்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பதில் செய்ய வேண்டாம். பழி வாங்குகிற ஒரு பதிலும் உங்களிடத்திலிருந்து புறப்பட வேண்டாம். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய். தேங்க்யூ லார்ட். தீர்க்க தரிசனமான செய்திகளை கொடுக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தர் பேசுகிறீர், கர்த்தர் பேச போகிறீர். ஆண்டவரே, பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எடுத்து உங்க சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்பா, நீர் பேசும். ஆண்டவரை கேட்க வேண்டிய காதுகள் திறக்கப்படட்டும். செவிகளை நீ திறக்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய செவிகளை கர்த்தர் திறந்து எந்த வார்த்தைகளை அவர் கேட்க வேண்டுமோ அந்த வார்த்தைகளை கேட்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி உமை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, கர்த்தர் காண்பிக்கிற வசனத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக கர்த்தர் கொடுக்கிற வசனம். எஸ் டாடி. ஆண்டவரே, வானத்திலிருந்து பொழிகிற மன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ராஜா. அன்றன்றைக்கு அவர்கள் அதை எடுத்து சமைத்தார்கள். அப்பா, அப்படி ஆண்டவரே அனுதினமும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த மன்னாவுக்காக நன்றி. இந்த மன்னாவின் நிமித்தமாய் கர்த்தர் எங்களோடு எதை பேச வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை பேச போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிருபைக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுங்க ராஜா. உங்க நிழலின் கீழாய் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நிழல் எத்தனை புனிதமானது, அந்த நிழல் அருமையானது, அந்த நிழலின் கீழாய் ஆரோக்கியம் இருக்கிறது. எஸ் ஃபாதர் ஆஃப் காட், நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் பெரியவராய் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எடுத்த உடனேயே கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 27:3. என்ன பேச போகிறார் எனக்கு தெரியல. உண்மையாகவே தீர்க்க தரிசன வார்த்தையாய் கர்த்தர் கொடுக்கிறார். முதல் வார்த்தை கொடுத்தாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். புறப்பட்டு போகாதிருங்கள். ஏன்னா கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் எப்படி ஆலோசனை சொல்லுவார்? இப்படி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, தேவனுடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அதனால் யாரிடத்திலும் பழி வாங்கணுங்கிற ஒரு அவசரம் உங்களுக்கு வேண்டாம். அவசரப்பட்டு பழி வாங்குற ஒரு காரியத்தில் இறங்கிவிட வேண்டாம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராகாமே. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவசரப்பட்டு இறங்கிட்டோன்னா கர்த்தர் இறங்கி அந்த இடத்துல நமக்கு யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் இறங்கி நமக்கு நியாயம் செய்ய முடியாது. நமக்கு நாமே நியாயம் செய்கிறவர்களாய் வெளிப்பட்டு விடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா, நீ போக வேண்டாம், நீ போய் உனக்கென்று உன்னுடைய நியாயத்தை தக்க வைத்துக் கொள்ள நீ முந்தி ஓடி போக வேண்டாம். ஓடி போகிறவர்கள் போல ஓடி போக வேண்டாம். ஆண்டவர் செய்வேன் சொல்றார் இல்லையா, உன் நீதியை பட்ட பகலை போலவும் உன் நியாயத்தை வெளிச்சத்தை போலவும் கொண்டு வருவேன் சொன்ன தேவன் அல்லவா.
ஓ நீதி வெளிப்படும். ஏன்னா அது கிறிஸ்துவின் நீதி. கிறிஸ்து எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி, ஆண்டவர் எனக்கு செய்யட்டும்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு நீங்கள் கனம் கொடுத்து, இந்த வார்த்தையை நான் கட்டாயம் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு பேசியிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு சகாயராய் வெளிப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு எதிர்ப்படுவார். எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த பந்தியிலே நம்மை அமர பண்ணுகிற தேவன் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எஸ், ஆண்டவரை தேடுகிற ஒருவருக்கும் குறைவில்லை. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவங்க நினைச்சாலும் அவங்க நினைக்காட்டாலும் எங்கிருந்தாவது எதிரிகள் என்ன செய்கிறாங்க? எழும்பிடுறாங்க. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எதிரிகள் தேடி போகணும்னு அவசியம் இல்லை, தானாக முளைக்கிறார்கள். தாவீது சொன்னார் இல்லையா, தலைமயிரிலும் அதிகமாக என்னை பகைக்கிறவர்கள். அப்படிதான் நாம் அவங்கள எதிரினே நினைக்கல, நமக்கும் அவங்க சத்ருங்கிற எண்ணமே நமக்கு இல்லை. ஆனால் தானாய் பொறாமைக்காரர்கள் எழும்புவாங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறதுனால அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது நிமித்தம் நாம் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்மெல்லாம் அவருடைய கண்ணின் மணிக்குள்ளாய் மறைந்திருக்கிற ஒரு கூட்டம், கண்மணிக்குள்ளாய் மறைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிற அந்த வார்த்தை என்னென்னா, நானே காப்பாற்றுவேன், நானே நீர் பாய்ச்சுவேன். வேற இன்னொருத்தங்களை, அதாவது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் இப்பொழுது நான் சொன்னேன் இல்லையா, தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை கர்த்தர் நினைப்பூட்டினார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசி எழுதின 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் என்ன சொல்கிறாராம், ஒரு நல்ல திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கிறது, அதை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? பாடம். நல்ல ஒரு திராட்சை தோட்டம் உண்டாக வேண்டும் என்றால் அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், அது நல்ல உரம் போட வேண்டும், அதை வளர்த்த வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 3ஆம் வசனம், கர்த்தராகிய நான், இந்த வசனத்தை தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி இப்பொழுது என்னிடத்தில் ஏவுகிறார். ஏசாயா 27:3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். கர்த்தர் கேரண்டியான ஒரு வார்த்தையை நமக்கு இப்போ கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தராகிய நான் காப்பாற்றுவேன், நானே காப்பாற்றுவேன். எப்படி அது? நானே நீர் பாய்ச்சுவேன். தோட்டக்காரர்களை வைத்து தான் நம்ம தோட்டத்தை, எஜமான்கள் என்ன செய்வாங்க? தோட்டக்காரர்களை வைத்து தான் தோட்டத்தை கவனிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன். இது சொல்லி கொண்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் வரும் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தோட்டக்காரர்னு சொல்வதற்கு நமக்கு எப்படி இருக்கும்? வேலையாள் போல. ஆண்டவர் சொல்றாரு, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து தான் நம்ம இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. நானே காப்பாற்றுவேன், அந்த தோட்டத்தை நான் தான் காப்பாற்றுவேன், அந்த தோட்டத்துக்கு நான் தான் தண்ணீர் பாய்ச்சுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தண்ணீர் பாய்ச்சுகிறதுக்கு நம்ம ஆட்களை நியமித்திருப்போம், வேலை ஆட்களை நியமித்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல நானே நீர் பாய்ச்சுவேன், நான் தான் தண்ணி பாய்ச்சுவேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுகிறதான ஒரு தோட்டம் தான் நம்முடைய குடும்பமாகிய தோட்டம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டம். நம்முடைய குடும்பமாகிய தோட்டத்திற்குள்ள கர்த்தர் ஒரு நாள் ஒரு வீட்டில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை அதுதான். இது ஒரு தோட்டத்தை போல, இது திராட்சை தோட்டம் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு சொல்லும்போது அந்த தோட்டம் எப்படி இருக்கிறது என்றால், உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும், பாருங்க, சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்கங்க செடிகளும் உள்ள சிங்கார வனம். அப்போ தோட்டத்தில் அவ்வளோ அழகான ஒரு வனம், சிங்கார வனத்தை போல் இருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு ஒருவர் தண்ணீர் பாய்ச்சுகிறேன் என்று சொன்னால் அவருக்குள்ளா இருக்கிற அந்த தாழ்மையை குறித்து நாம் பார்க்கலாம். இங்கே யோவான் 15:1 என் பிதா திராட்சை தோட்டக்காரர், தோட்டத்துக்கு அதிபதியும் அவர் தான், அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறதும் அவர் தான். பெரிய வீடுகளுக்கு சிலர் போகும்போது அந்த வீடுகளுக்கு முன்பாக இருக்கிற தோட்டத்தில் அந்த வீட்டின் தலைவர் தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருந்தால் நம்ம பார்ப்போம். சில நேரத்தில் அவங்கள எப்படி நினைப்போம், நம்ம அவங்க அந்த வீட்டுக்கு வேலைக்காரங்கன்னு தான் நினைப்போம். அப்போ தண்ணீர் பாய்ச்சுகிறார் என்று சொன்னாலே அங்கே வேலைக்காரர்கள் தான் தண்ணீர் பாய்ச்சுவார்கள் என்ற எண்ணம் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பமாகிய தோட்டத்திற்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சுகிறார். தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. உன்னுடைய தோட்டத்துக்காக கர்த்தர் தண்ணீரை எங்கேருந்து வரணும்னு ரெடி பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு கூட குடும்பத்தின் தேவையோடு கூட பொருளாதாரத்தில் தேவை இருக்கிறது என்று சொல்லி ஒரு இல்லாமையில், ஒரு வறுமையில், ஒரு தரித்திரத்தில், ஒரு கடன் பாரத்தில் நீங்கள் சிக்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீரற்ற பள்ளத்தாக்கா என் குடும்பம் இருக்கிறதே, வறட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, வறட்சியிலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நீ தேடுகிறாய். நீ தேவனை தேடி வந்தது நிமித்தம் அவர் உன் தேவைகளை சந்திக்க இறங்கி வருகிறார். இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. நம்புகிறவர்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் வந்திருக்கிறார். நிச்சயமாய் நடக்கும். உன் தரித்திரம் நீங்க போகிறது, உன் வறுமை வெளியேறப் போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய நானே அதை காப்பாற்றுகிறவர் தேவன். ஆமென். சாரிபாத் விதவையின் வீட்டில் ஒண்ணுமே இல்லை. கடைசியாக சாப்பிட ஒரு அப்பம் செய்வதற்கு தாய்க்கும் மகனுக்கும் ஒரே ஒரு அப்பம் செய்து சாப்பிட்டு செத்து போவதற்கு அவர்களுக்கு கொஞ்சமா இருந்தது. தேவனுடைய பார்வையில் அவர்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய பார்வையில் இருக்கிற ஜனங்களாய் இருக்கிற நமக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் காப்பாற்றுவேன். உன் குடும்பமாகிய தோட்டத்திற்கு நான் தண்ணீர் பாய்ச்சுவேன். அந்த தண்ணீர் எங்கெங்கிருந்து ரெடி பண்ணுகிறார் பாருங்க. நீரூற்றுகள் உண்டாயிருக்கிறது. ஆகாருக்கு ஒரு நீரூற்றை தேவன் கட்டளையிட்டார் அல்லவா? ஆகாரும் அவனுடைய, அதாவது ஆகாருக்கும் ஆகாருடைய பிள்ளைக்கும், சாரிபாத் விதவைக்கும் சாரிபாத் விதவையினுடைய பிள்ளைக்கும், அப்போ உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும். ஹல்லேலூயா. நம்ம தனியா நம்முடைய பிள்ளைகளை தனித்தனியே பார்க்கிற தேவன் அல்ல. ஆனால் மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம நல்லா அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா, அவங்களுக்கு வேலைகளை செய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம தான் முக்கியம்னு நினைப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு முக்கியமானவர்கள் அல்ல. நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு தலைமைத்துவத்தில் இருந்த ஒரு அருமையான ஒரு சகோதரிக்கு கீழே கொஞ்சம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்கள கூப்பிட்டு ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. எனக்கு இந்த சகோதரி என் கையின் கீழே இருந்து எனக்கு உபயோகமாக இருக்கிறதுனால இவங்க தான் எனக்கு முக்கியம், இவங்களுடைய கணவர் எனக்கு முக்கியம் இல்லை.
அதுவும் அங்கே உட்காந்து வேலை பார்க்குறாங்க பாருங்க, அந்த சகோதரி தான் எனக்கு முக்கியமே தவிர அவர்களுடைய பிள்ளை எனக்கு முக்கியம் இல்லை. இதோ இங்கே ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க பாருங்க, இவங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம், இவங்களுடைய பிள்ளை எனக்கு முக்கியம் அல்ல. மனிதன் எப்படிப்பட்டவன்! ஆனால் தேவன் பாருங்க, ஆகாருக்காக, ஆகாருடைய பிள்ளைக்காக அங்கே ஒரு நீரூற்றை காண்பித்தார். சாரிபாத் விதவைக்காக தேவனுடைய மனுஷனே அங்கே அனுப்பினார். விதவைக்காக மாத்திரமல்ல, அந்த விதவை பெற்றெடுத்த பிள்ளையும் அங்கே முக்கியம். தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை முக்கியத்துவப்படுத்துகிற தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம் பிரியமான பிள்ளைகளே. அதனால் பேசிக்கொண்டு வருவர் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பமாகிய தோட்டத்துக்கும் அவர் தண்ணீர் இறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீரூற்று வருகிறது, ஜீவ தண்ணீரின் துறவு. ஏன்னா நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, மூத்தரிக்கப்பட்ட கிணறு. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாழ்கிற ஜனம், கர்த்தர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி வாழ்கிற ஜனம், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கே அவர் சொல்லுகிறார், நானே காப்பாற்றுவேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும். நம்ம தோட்டத்தில் பகல் முழுவதும் வச்சிருப்போம், இல்லைன்னா இரவு வேலைக்காக தண்ணீர் பாய்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா இரவும் பகலும் தண்ணீர் பாய்ச்சிக்கிற அனுபவங்கள் உண்டு. ஆனால் நாமளே போய் தோட்டத்தில் உட்கார்ந்து கிடப்போமா இரவும் பகலும்? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இரவும் பகலும் ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதான் சொல்றாரு, இரவும் பகலும் உங்களை காத்துக்கொள்வேன். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இரவிற்குரியவைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது, பகலுக்குரியவைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாதபடி ஒருவரும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. சேதப்படுத்த விடாத கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் இதை கேட்டு, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வார்த்தை நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருந்து ஆசீர்வாதங்கள் வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது, பாதுகாப்பு வருகிறது, ஆரோக்கியம் வருகிறது, சுகம் வருகிறது, கனம் வருகிறது, உயர்வு வருகிறது, நன்மை வருகிறது, சிறப்பு நிறைந்திருக்கிறது. அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் உண்டு. இந்த ஒரு வார்த்தையை நீங்க உங்களுக்கு வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அந்த வார்த்தையின் நிமித்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பிரியமான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. பழி வாங்கும்படி துணிந்து புறப்பட்டு விடாதீர்கள். கர்த்தர் மறுபடி பேசுகிறார். உன்னை நான் காப்பாற்றுவேன், இரவும் பகலும் உன்னை நான் பார்த்து கொள்ளுவேன், நீ பழி வாங்கிறதுக்கு புறப்பட்டு போக வேண்டாம் என்று கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அதே ஏசாயா 27:4 வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முட்செடியையும் நெருஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? என் இருதயத்தில் உக்கிரம் இல்லை, உன் இருதயத்திலும் உக்கிரம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யார் எனக்கு விரோதமா முட்செடியை நெருஞ்சிலை கொண்டு வர முடியும்? அப்படி கொண்டு வந்தால் அந்த முட்செடியை நெருஞ்சிலை வச்சு அவங்கள கொளுத்தி போடுகிறதுக்கு வல்லமை எனக்கு இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். உரிமை உள்ளவராய் பேசிக்கொண்டு இருக்கிறார், உயர்ந்தவராய் பேசிக்கொண்டு இருக்கிறார், பாசமுள்ள தேவனாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன்,
திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கரங்களை, 2 கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, என்னை பற்றி கொண்டவன் பலன் கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் பெற்றுக்கொள்ளும்படிதான் வந்திருக்கிறோம் அவரிடத்துல. ஓ ஹல்லேலூயா. வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவர். மாறா என்ற வாழ்க்கை, ஓ மாறாவின் கசப்பு இப்பொழுது மதுரமாய் மாறுகிறது. உத்தாலா சந்தரா யாக்கரபோ. மாறாவின் வாழ்க்கைக்குள்ள சிக்கி தவித்து வாழ்க்கையின் கசப்புக்குள்ள இருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது ஒரு சுவையுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹூலபா சந்தலபா துரிபி கலபா ஹல்மேனே நினா கியானமரபலபு ஷபரபலபா. Thank you Father of God, thank you Son of God, thank you Holy Spirit of God. வாழ்க்கையில கசப்பு நிறைந்து நீங்க வாழ்ந்து கொண்டு, உங்க வாழ்க்கையே உங்களுக்கு கசப்பாய் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க விரும்புகிற அளவுக்கு மதுரமாய் மாற்ற தேவனால் முடியும். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் உங்கள் பக்கத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஏதோ வழிப்போக்கன் சொல்லுகிற வார்த்தையை போல் அல்ல. வழிப்போக்கன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இது அல்ல. வார்த்தையானவர் தங்கியிருந்து கிரியை செய்கிறவர். அவர் தங்கியிருந்து உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். என்னில் கனி கொடுக்கிற மரம் எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறார். இது ஒரு சுத்தம் செய்கிற நேரமாய் இருக்கிறது. அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்கிற நேரம். கர்த்தர் நம்மை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன? இன்னும் அதிகமாய் கனி கொடுக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் தேவனுக்கென்று இந்த பூமியில வாழ்ந்திருக்கிற நாட்கள் எல்லாம் நாம் கனி கொடுத்து கொண்டே இருக்கும்படிக்கு, கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு வரதான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வல்லமையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர் ஆஃப் காட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஐயா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான ஓ தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு நீ பேசிக்கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இதை உற்று நோக்கி கவனிக்கிற பிள்ளைகளுக்கு ராஜா நீ சமீபமாய் இறங்கி வந்திருக்கிறேன். கர்த்தர் சமீபத்து இறங்கி வந்திருக்கிறேன் அப்பா. உராபா லஷந்தரபா, நீ சமீபித்து இறங்கி வந்திருக்கிறேன். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு சமீபமாய் இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவர். உரத்த சத்தமாய் வார்த்தைகளை உரைத்து சொல்லத்தக்கதாக எப்படியாயிரும் அதை கேட்டு அவர்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று சொல்லி நம்பி இந்த வார்த்தைகளை கர்த்தர் நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் காப்பாற்றுகிற தேவனாய், நீர் வழி நடத்துகிற தேவனாய், இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவனாய் நீர் இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்துவிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது என்றால் அது உடனடியாய் தீர்ந்து போகிற ஆசீர்வாதம் அல்ல, அது நிரந்தரமாய் தங்கி இருக்கிறதான ஆசீர்வாதம். இந்த நிரந்தர ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அப்பா ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் பெரியவராய் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.